ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்ஃபெதமில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ளைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஃப்ளைட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப சேஃப் ஆகும். நம்ம டக்குன்னு எங்கேயாச்சும் போகணுன்னா ஃப்ளைட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸ் மேனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஃப்ளைட்டை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி வந்து ட்ராவல் டைமில், அதாவது ஃப்ளைட்டில் வந்து ஃபுட்டு வந்து நல்லாவே இருக்காது அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ளைட்டுக்கு மேலே போக போக நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து கம்மியாகிட்டே இருக்கும் நம்ம நாக்கில். அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து அதுக்கு முந்தின நாளே வந்து ஃபுட் வாங்கிடுவாங்க. அதனால் அது சூடுபடுத்தி தான் கொடுப்பாங்க. அது சூடுபடுத்தி கொடுக்கறதுனால கூட அந்த டேஸ்ட்டை வந்து கம்மியாகவும் காட்டலாம். ஃப்ளைட் ஓட்டுற பைலட் 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து ஃபுட்டு தான் கொடுப்பாங்க. எதனால் அப்படின்னா, அந்த ஃபுட்டில் வந்து ஏதாச்சும் பாய்சன் ஆகியிருந்தாலோ, வேறு ஏதாச்சும் கலந்துருந்தாலோ அதனால் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம். அதனால் 2 பேருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபுட்டு தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஓட்டலாம், ஒருத்தவங்க வந்து சேஃபாக வந்து இது பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து 2 பேருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபுட்டு வந்து கொடுக்காங்க. ஏர் ஹோல்ஸுக்குன்னு சொல்லி ஒரு தனி அறை இருக்குது. அங்கே போய் வந்து ஏர் ஹோல்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2-3 நாள் ட்ராவல் பண்ணுற பைலட்டுக்கும் வந்து ஒரு ரெஸ்ட் இருக்கிறதுக்குன்னு ஒரு அறை மாதிரி வச்சுருப்பாங்க. சின்னதாக தான் இருக்கும், ஆனால் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. பைலட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் வராங்க. இதில் வந்து ஆஃபீஸர், கோ பைலட் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து கோ பைலட் வந்து ரொம்ப வந்து ஜூனியர், அவங்க தான் ஜூனியர். ஆஃபீஸருங்கிறவங்க தான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. பைலட் வந்து 2-3 நாள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து 2 பேருக்குமே வந்து பிடிச்ச மாதிரி நபர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது பைலட்டும் சரி, கோ பைலட்டும் சரி பிடிச்சமான நபர் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னா 2 பேருமே வந்து ஒரு 2-3 நாள் வந்து ஃபேஸ் வந்து பார்த்துட்டே இருக்கணும். அதனால் அவங்க வந்து பிடிச்ச நபரை மட்டும் பார்த்து வச்சுருப்பாங்க. சண்டை எதுவும் வரக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, இந்த ஒன்று காரணத்துக்காண்டி. ஃப்ளைட்டில் போகும்போது இடி, மின்னல் வந்து கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் ஃப்ளைட் அப்படின்னா, ஒன்றுமே ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இடி, மின்னல் அடிச்சிச்சு அப்படின்னா ஃப்ளைட்டுக்கு ஒன்றுமே ஆகாது. ஃப்ளைட்டில் வந்து யாராச்சும் வம்பு இழுத்தாலோ இல்லாட்டி சண்டை போட்டாலோ தகராறு பண்ணாலோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண அதிகாரம் இருக்குது. அவங்கள ஆஃபீஸர் வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அங்கே வந்து வழக்கு தான் இருக்குது. அதனால் யாருமே வந்து அங்கே தகராறோ சண்டையோ போடக்கூடாது. ஃப்ளைட் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.